வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சசி தரூர், கனிமொழி உள்ளிட்ட குழுவினரின் பயணம் மே இறுதி வாரத்தில் தொடங்கும் என தகவல். வெளிநாடு செல்லும் அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவிற்கு சசி தரூரை பரிந்துரைக்கவில்லை. பரிந்துரைத்த நால்வரில் எவரையும் குழுவில் சேர்க்கவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். நிதித்துறையால் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்களுக்கு ஒப்புதல் என தகவல். தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கை தொடங்காதது குறித்து பதிலளிக்க தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வாடிகன் நகரில் நாளை போப் 14ஆம் லியோவின் பதவியேற்பு விழா. மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் தலைமையிலான இந்திய குழுவினர் பங்கேற்பு. நேரடி பேச்சின் போது 1000 போர் கைதிகளை விடுவிக்க உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டன. அடுத்த பேச்சில் புதினும் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்க வேண்டும் என இரு நாட்டு பிரதிநிதிகள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கத்தாரில் நடைபெற்ற டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் புதிய சாதனை படைத்த நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எக்ஸ்தல பதிவில் நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதில் நீரஜ் சோப்ராவின் இந்த சாதனை அவரது அயராத அர்ப்பணிப்பு, ஆர்வத்தின் வெளிப்பாடு என பதிவிட்டுள்ளார். இதற்காக இந்தியா பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் நியாயத்தை உலக நாடுகளில் எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவில் காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர், பாஜகவை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத், வைஜயத் பாண்டா, ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த சஞ்சய் குமார் ஜா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே, சிவசேனையின் ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் இந்த மாத இறுதியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள நாடுகள், இந்தியாவின் நட்பு நாடுகள் ஆகியவற்றிற்கு சென்று அங்குள்ள தலைவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் உட்பட எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் தொடர்ச்சியான நடவடிக்கை பற்றி எடுத்துரைக்க உள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு காங்கிரஸ் பரிந்துரைத்த 4 பெயர்களில் எவரையும் தேர்வு செய்யாமல் பரிந்துரை பட்டியலில் இல்லாத சசி தரூரை தேர்வு செய்துள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசி 4 பேரை பரிந்துரைக்கும்படி கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா, மக்களவை உறுப்பினர்கள் கௌரவ் கோகோய், ராஜா பரார், மாநிலங்களவை உறுப்பினர் சையது நாசர் உசைன் ஆகிய 4 பெயர்களை ராகுல் காந்தி பரிந்துரைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்டியலில் உள்ள பெயர்களில் எவரையும் தேர்ந்தெடுக்காத அரசு பட்டியலில் இல்லாத சசி தரூரை தேர்வு செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்ச் 14 முதல் ஏப்ரல் 29 வரை நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மொத்தம் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஆளுநர் RN ரவியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஒப்புதலுக்காக காத்திருந்த நிலையில் இன்று 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு மட்டும் ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 மசோதாக்களும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசால் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட திருத்த மசோதாக்களாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களின் சேர்க்கை இதுவரை தொடங்காதது குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேரும் 25 விழுக்காடு மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கடந்த 2 ஆண்டுகளாக திமுக அரசு செலுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்காதது குறித்து பதிலளிக்க அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் ஆகிய மூவரும் முழு நேரமும் ரீல்ஸுக்கு போஸ்ட் கொடுப்பது உள்ளிட்ட விளம்பர வேலைகளில் மட்டுமே இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
மக்கள் நல திட்டங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு மக்கள் வரி பணத்தை கரியாக்கி தண்ட செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ரோமின் வாடிக நகரில் நாளை நடைபெறும் போப் 14ஆம் லியோவின் பதவியேற்பு விழாவில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் இந்திய பிரதிநிதிகளுக்கு தலைமையேற்று செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸின் மறைவிற்கு பின்னர் புதிய போப்பாக 14ஆம் லியோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் புதிய போப்பாக பதவியேற்றுக் கொள்ளும் விழா ரோமின் வாடிக நகரில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் பங்கேற்கும் பிரதிநிதிகளுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் தலைமையேற்று செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனும் ரஷ்யாவும் முதன்முறையாக நடத்திய நேரடி பேச்சில் இரு நாடுகளும் 1000 போர் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. 2022 மார்ச்சில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. அந்த முற்றுகை போர் 3 ஆண்டுகள் கடந்து நீடிக்கும் நிலையில் இரு நாடுகளும் போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்தின. இந்நிலையில் போர் 3 ஆண்டுகளுக்கு பின் துருக்கியின் ஏற்பாட்டில் இஸ்தான்புல் நகரில் உக்ரைன் ரஷ்ய பிரதிநிதிகளிடையே நேரடி பேச்சு நடைபெற்றது. பேச்சு நடைபெற்ற அரங்கில் உக்ரைன், துருக்கி, ரஷ்ய கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த பேச்சில் பங்கேற்ற உக்ரைன், ரஷ்ய பிரதிநிதிகள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் பிரதிநிதிகளில் பாதி பேர் ராணுவ சீருடையில் வந்திருந்தனர். இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே பேசிய துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் இரு பாதைகள் உள்ளதாகவும் ஒன்று அமைதிக்கு இட்டு செல்லும் என்றும் மற்றொன்று உயிரிழப்புகளுக்கும் பேரழிவுகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். 2 மணி நேரத்திற்கும் குறைவாக நடந்த இந்த பேச்சில் ரஷ்யா புதிய மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைத்ததாக உக்ரைன் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தம் வர வேண்டும் எனில் உக்ரைனின் பகுதிகளில் இருந்தே உக்ரைன் படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ரஷ்யாவின் கோரிக்கைகளில் ஒன்று என்று அவர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் இரு நாடுகளும் அவரவரின் பிடியில் உள்ள போர் கைதிகளில் 1000 பேரை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் செரியும் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்தம் உமேராவும் தெரிவித்துள்ளனர். அடுத்த கட்டமாக இரு நாட்டு அதிபர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று இரு நாட்டு பிரதிநிதிகளும் வலியுறுத்தினர். BSLV-C-61 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் அதற்கான கவுண்டவுன் இன்று தொடங்கியுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பூமி கண்காணிப்புக்காக 1696.24 கிலோ எடை கொண்ட EOS-09 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இதனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இதனை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து BSLV-C-61 என்ற ராக்கெட் மூலம் நாளை காலை 5:59 மணிக்கு விண்ணில் ஏவுகிறது. ராக்கெட்டிற்கு தேவையான திடம் மற்றும் திரவ எரிபொருள் நிரப்பப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியான 22 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 7:59 மணிக்கு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் 20க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய மகன்கள் சந்தோஷ் மற்றும் விஜயகுமார் வீடுகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் 200 கோடி ரூபாய் முறைகேடாக சொத்து சேர்த்து வைத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் கோராபுட், கட்டாக், கோர்த்தா, நயாகர், ஜாஜ்பூர், பலேசோர் மற்றும் கஞ்சம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை மற்றும் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதில் மின்னல் தாக்கியதில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இதையடுத்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அருகே சுற்றுலா வேன் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து சுற்றுலாவுக்காக கரூர் மாவட்டத்திற்கு வேனில் சிலர் சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கரூர் வெண்ணெய்மலை அருகே வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் சேலத்திலிருந்து கரூர் நோக்கி சென்ற சொகுசு பேருந்து முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதி சாலை தடுப்பு சுவரை தாண்டி எதிர் திசையில் வந்த சுற்றுலா வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் எதிர்பாராத விதமாக சிறுவன் சுற்றுலா வேன் ஓட்டுநர் உள்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் சிக்கி 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அம்மன் சிலையை காரில் கடத்தி விற்பனை செய்ய முயன்ற 4 பேரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை சரக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு கிடைத்த தகவலின்படி கடந்த 13ஆம் தேதி தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் வடவள்ளநாடு பகுதி அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒரு காரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது காரில் ஒரு சாக்கு பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 அடி உயர உலோக அம்மன் சிலை இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தப்பட்ட சிலை மற்றும் காரை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் சிலையை தூத்துக்குடி தனியார் பெண்கள் கல்லூரி அருகே உள்ள ஒரு குடோனில் இருந்து திருடி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சிலை கடத்தலில் தொடர்புடைய பிரதாப், தங்க சதீஷ், விக்னேஷ், வெற்றிவேல் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்கு மின்வாரிய கடனை குறைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சுகாதாரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, வேளாண்மை, கல்வி, ஊரக வளர்ச்சி, போக்குவரத்து, குடிநீர், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன், கால்நடை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளின் செயல்பாடுகள், நிதிநிலை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கார்த்தி சிதம்பரம் சந்தித்து பேசினார். அப்போது அவர் மின் வாரியத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் இருப்பதால் மின் வாரியத்தின் வருமானம் அனைத்தும் வட்டி கட்டுவதற்கே சரியாகிவிடும் என கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சீர்திருத்த மின்சார வாரியத்தின் கடனை குறைக்க வேண்டும் என தெரிவித்தார். நம்ம நிறைய திட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் அது ஏத்தாப்புல வருமானங்கள் மாநிலங்களுக்கும் மத்திய சர்க்காருக்கும் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாகவே பேசலாம். ஆனால் யாரும் அதை பற்றி கவனிக்க போகிறதில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சீர்திருத்த வேண்டும் என்றால் முதல்ல மின்சார வாரியத்துக்கு இருக்கிற கடனை குறைக்க வேண்டும். மத்திய அரசு நிதியை எதிர்பாராமல் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை முதலமைச்சர் செய்து வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அதிகாரி சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பழனி அருகே வயலூரில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்து திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி சீரமைப்பில் அநீதி செய்யும் மத்திய அரசை கண்டித்து மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக சாதனைகளை பட்டியலிட்டு கூறினார். மேலும் மத்திய அரசு நிதியை எதிர்பாராமல் மாநில அரசு நிதியை வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை முதலமைச்சர் செய்து வருவதாக பாராட்டினார். நிகழ்ச்சியில் செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹரிஹரன், மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி, மத்திய ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே திரௌபதி அம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே திம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தேர் திருவிழா மற்றும் தீமிதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் 21 நாட்கள் விரதம் இருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தீமிதி விழாவில் கலந்து கொண்டனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் எட்டுப்பட்டி கிராம மக்கள் சீர்வரிசையுடன் சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான மடத்தில் சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தெற்கு வீதியில் உள்ள தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை மடத்தில் உள்ள விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்புரான் சுவாமிகள் மகா தீபாராதனை செய்து பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினர். திண்டுக்கல் அருகே சமுத்திரக்கரையில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கோபால சமுத்திரக்கரையில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பால், பன்னீர், திருநீர், மஞ்சள், சந்தனம், தேன், திருமஞ்சனம் உட்பட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 32 அடி விநாயகருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு 7 சாரா விளக்கும் 7 சர்ப விளக்குகளால் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட 108 பெண்கள் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை கோபால சமுத்திர குளத்தை சுற்றி கொண்டு வந்தனர். இக்கோவிலில் அமைந்துள்ள 3 அடி உயரம் கொண்ட 108 விநாயகர்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக சார்பில் சிந்தூர் யாத்திரை நடைபெற்றது. தென்காசியில் மாவட்ட பாஜக சார்பில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்திய போரில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் சிந்தூர் யாத்திரை நடைபெற்றது. இதில் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமை வகித்தார். இந்த சிந்தூர் யாத்திரையில் பாஜகவினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி யாத்திரை நடத்தினர். யாத்திரையில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய போரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். மீண்டும் தொடங்கும் IPL போட்டியில் பெங்களூரு, கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வந்தது. போர் பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட பிரீமியர் தொடர் 10 நாளுக்கு பின் இன்று மீண்டும் துவங்குகிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று நடக்கும் லீக் போட்டியில் பெங்களூரு, கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு அணி 16 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், கொல்கத்தா அணி 11 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் உள்ளது. பெங்களூருவில் நேற்று மழை பெய்தது. இதேபோல் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அங்குள்ள வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இந்த ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 69,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமிற்கு 8,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 69,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சசி தரூர், கனிமொழி உள்ளிட்ட குழுவினரின் பயணம் மே இறுதி வாரத்தில் தொடங்கும் என தகவல். வெளிநாடு செல்லும் அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவிற்கு சசி தரூரை பரிந்துரைக்கவில்லை. பரிந்துரைத்த நால்வரில் எவரையும் குழுவில் சேர்க்கவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். நிதித்துறையால் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்களுக்கு ஒப்புதல் என தகவல். தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கை தொடங்காதது குறித்து பதிலளிக்க தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வாடிகன் நகரில் நாளை போப் 14ஆம் லியோவின் பதவியேற்பு விழா. மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் தலைமையிலான இந்திய குழுவினர் பங்கேற்பு. நேரடி பேச்சின் போது 1000 போர் கைதிகளை விடுவிக்க உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டன. அடுத்த பேச்சில் புதினும் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்க வேண்டும் என இரு நாட்டு பிரதிநிதிகள் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.